ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ மைதா போண்டா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ மைதா போண்டாவுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, மைதா 1/4 கிலோ எடுத்திருக்கேங்க. அந்த மைதா 1/4 கிலோ, அதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்சம் 2 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு, அதாவது அரிசி உளுந்து சேர்த்து இட்லி தோசைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாவு வந்து 2 கரண்டி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தையும் நம்ம பொடி பொடியாக முட்டை வறுவலுக்கு எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி பொடி பொடியாக வெட்டி இதுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க போண்டாவுக்கு. இதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. சூப்பராக பொது பொதுன்னு வந்துருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க. எப்படி மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வேணும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போடுறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணுங்க. அதுக்கப்புறமா அந்த எண்ணெயும் எடுத்து ஒரு 2 கரண்டி அல்லது 1 கரண்டி ஆட் பண்ணிவிட்டு அந்த மாவை வந்து கலக்கி நம்ம இந்த மாதிரி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி கொதிச்சு வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம போண்டா மாவையே ஆட் பண்ணணும். இல்லைனா சவுச்சவுன்னு ஆயிரும். அப்படின்னா என்னென்னா ஒரு மொறுமொறுப்பு தன்மை இல்லாத மாதிரி ஆயிருங்க. மொறுமொறுன்னு இருந்தால் தான் போண்டா சூப்பராக இருக்கும். மொறுகலாக வேணும்னா லைட்டாக கருக விடணும். அதாவது பொன்னிறமாக எடுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரணும். கொஞ்சம் சவுச்சவுன்னு இருந்தாலும் ஓகே அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி இந்த கலரில் வரும்போதே நம்ம எடுத்துடணுங்க. போண்டா ரெடி ஆயிரும். அவ்வளோதான் கைஸ். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக வரும். இருந்தால் கொஞ்சமாக கடல மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு தக்காளி சட்னி, ஒரு கார சட்னி சைட் டிஷ்ஷு செம்மையாக இருந்தது. ரெசிபி வேணுனாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அவ்வளோதாங்க. இந்த மழைக்கும் குளிருக்கும் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்லலாம் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தது அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். அந்த கொஞ்சம் வேகாத பக்குவம்னா வெந்திருக்கும், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் மொறுமொறுன்னு இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும். இதுக்கு இட்லி பொடி கூட சைடிஷ் சூப்பராக இருக்கும். அதை எப்படி மேக் பண்ணணும்னாலும் தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேன். போண்டா ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் வீடியோ பார்த்து டெம்ட் ஆச்சோ அவங்களாம் ஒரு லைக் பண்ணிடுங்க. என்ன மாவு வாங்கிட்டு வந்தீங்கனாலும் கடையில் அது நல்லா இருக்கா, புழுவாக இருக்கா இல்லையான்னு சலிச்சிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் அப்படியே உடச்சி கொட்டுறீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது எப்படி இருக்கும் என்னென்னு ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சுட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு பக்குவமாக இருக்கும். இன்னொரு பக்குவம் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. Thank you. Bye bye.